இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் க்ளூ வீட்லயே ஈஸியா எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதுல 4 ஸ்பூன் மைதா நான் போட்டுக்கிறேன். நான் ஸ்பூனால தான் போடுறேன். அடுத்தது சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன், தூள் உப்பு, அது 2 ஸ்பூனு. மாவு எந்த ஸ்பூனால் எடுக்கிறீங்களோ அதில் பாதி, 4 ஸ்பூன் மைதானா 2 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நல்லா 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சால்ட் எல்லாம் கரையணும் நல்லா. நான் வினிகர் எடுத்திருக்கேன், சிந்தட்டிக் வினிகர், ஒயிட் வினிகர். இதை ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது வினிகர் சேர்க்கணும்னா ரொம்ப நாள் கெடாது, லைஃப் லாங் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். க்ளூ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பழைய க்ளூ பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெய்னி சீசனில் நம்மளால் போய் ஃபெவிகால் கடையில் போய் வாங்க முடியாது. பசங்களும் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுனால சீக்கிரம் வெளியில் வாங்கின ஃபெவிகால்லாம் தீர்த்துருவாங்க. அதனால நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கும். நம்மளுடைய ஹோம்மேட் க்ளூ, சூப்பரான க்ளூ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பேப்பரில் நம்ம க்ளூவை வச்சு ஒட்டி காமிக்கிறேன், எப்படி ஒட்டுதுன்னு பாருங்க. சூப்பராக ஒட்டி இருக்கு பாருங்க, பிரிஞ்சு வரவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. வெல்கம் டு KR ஃபேமிலி. தேங்க்யூ.